ஓம் ஏகம்பத்துரை எய்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதத்தால் வாழ்க. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். யூடியூப் நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் இனிய கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு பிறப்பது நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக பிறக்கிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் உச்சம் பெற்று இந்த ஆண்டு பிறக்கிறது. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி. 7ஆம் இடம்னா மனைவி ஸ்தானம், கூட்டாளிகள், வியாபாரம், வெகுஜன தொடர்பு, கொடுக்கல் வாங்கல், பிஸ்னஸ், இன்னும் அனைத்தும் குறிக்கின்றது 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுவது நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வழங்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு வியாபாரத்தில் உள்ளவர்கள் நல்ல கொடிகட்டி பறக்கின்ற ஒரு பொற்காலமாக அமைகிறது. ஆனாலும் நீங்கள் 7.5 சனியில் இதுவரை பட்டு சிக்கிக்கொண்டு வெளியில் வர முடியாமல் உள்ளுக்கும் போக முடியாமல் தவித்து கொண்டிருப்பது உங்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் 7.5 சனி உங்களை அந்த அளவுக்கு படாது பாடு படுத்தி 7.5 ஆண்டு வாட்டி வதித்து விட்டது. எந்த வேலைக்கு போனாலும் ஒரு வேலைக்கு இருமுறை செல்வது, ஒரு செலவுக்கு 2 செலவு செய்வது, என்னதான் எடுத்தாலும் முன்னுக்கும் போக முடியாமல் உழைத்த உழைப்புக்கு எடுத்த ஊதியம் இல்லாதது, என்னதான் மேலதிகாரி எடுத்த உண்மையாக இருந்தாலும் கெட்ட பேர் வாங்கிக் கொள்வது, அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்துவிட்டு நீங்கள் அவப்பெயர் பெற்றுக்கொண்டு வெகுஜனத்தோட உறவினரது கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இப்படி பல சகிப்புத்தன்மையோடும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டிலே பெரிய ஒரு அற்புதமான எண்ணங்கள் உங்களுக்கு 7.5 சனி விடுதலாக போகிறது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு 7.5 சனி விடுதலாகிவிடுது. ஜனவரி, பிப்ரவரி, அதாவது மொத்தத்திலே ஒரு புத்தாண்டிலிருந்து ஒரு 66 நாள் உங்களுக்கு 7.5 சனி பரிபூர்ணமாக விடுதலாகி எந்த அளவுக்கு உங்களை வாட்டி எடுத்தாரோ, எந்த அளவுக்கு உங்களை விரைத்து கொடுத்தாரோ அந்த அளவுக்கு சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்ற ஒரு காலமாக ஆகிறது. சனி பகவான் கொடுத்தால் அதை யாராலும் அழிக்க முடியாது என்று கூறுவார்கள். உங்களுக்கு பாருங்கள், சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்து அமர்ந்து போகிற ஒரு காலமாக இந்த ஆண்டு அமைகிறது. உங்களுக்கு அபரிவிதமான வீடு கட்டி பாதியிலே நின்று என்ன செய்வது என்று தவித்து கொண்டது உங்களுக்கு நல்ல ஒரு வழி பெருந்து வீடு கட்டுவதும், உங்களுக்கு தான் பதவி என்று எண்ணிக்கொண்டிருந்து உங்களுக்கு இல்லை என்று கைவிரித்தவர்கள் கூட இப்போது உங்களை தேடி வந்து உங்களுக்கு தான் அந்த பதவி என்று உங்களை உட்கார வைத்து அதில் அழகு பார்ப்பதும், கருத்து வேறுபாடுகள் பிரிந்திருந்த நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் மனைவி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களின் திறமையும் உங்கள் மீது கோபம் கொண்டதை மறந்து அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி உங்களை உயர்த்தி விடுவதும் நல்ல ஒரு ஆதாயமான ஒரு காலமாக அமைகிறது. யாரால பிரிந்து சென்றார்களோ அவர்களாகவே திரும்ப வந்து சேர்ந்து உங்களை உயர்த்தி விடுகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் இந்த சனியின் 7.5 சனி தாக்கத்தால் நல்லவரும் தீவிராகிவிட்டார்கள். ஆனால் எல்லோரும் நல்லவரே என்பதற்கு உணர்ந்து இப்போது மீண்டும் உங்களிடம் வந்து ஒன்று கூடுவார்கள். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். உங்களுக்கு என்னென்ன செலவு செய்தீர்களோ, என்னென்ன விரயம் பண்ணீர்களோ அத்தனை 3 மடங்கு 4 மடங்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் 3ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து நல்ல ஒரு ஆதாயத்தையும் வெற்றியும் லாபத்தையும் அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு ஆண்டாக இந்த 2026 மகர ராசிக்கு பிறக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அடிக்க போகிறது. விபரீத ராஜயோகம் அடித்து விட்டது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்திலே சென்றும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான புத பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே பரிவர்த்தனை பெற்று அவரோடு சூரியன் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனையும் குரு பார்வையிடுவது உங்களுக்கு நல்ல ஒரு விபரீத ராஜயோகம். நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ அத்தனையும் கைகூடுகின்ற ஒரு பொற்காலமாக இந்த காலம் அமைய போகிறது. பொதுவாக ஜோதிடத்தில் கூறுவார்கள், பாவகிரகங்கள் மறைந்தும் சுபகிரகங்கள் கேந்திரம் பெற்றிருந்தால் நல்ல ஒரு யோகம் என்றும், அதே சமயம் 6, 8, 12 தொடர்ந்தால் விபரீத ராஜயோகம் என்று கூறுவார்கள். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கம் வீசும். நீங்கள் வைத்ததுதான் சட்டம் என்கின்ற அளவுக்கும் உங்கள் சொல்லை செயலாக்குவதற்கு பல பேர் ஒன்று சேர்ந்து கைகூட்டி உங்களை தூக்கி விடுவதும், நீங்கள் எடுத்த முயற்சி அனைத்தும், உதாரணமாக வீடு கட்டி பாதியில் நின்றிருந்தால் அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதும், உங்கள் உறவினர்கள் எல்லாம் பார்த்து, எப்பா இவரா இந்த அளவுக்கு வீடு கட்டினார், இவரா இந்த இடத்தை வாங்கினார், இவரா இவ்வளவு புதிய வாகனத்தை வாங்கி, இவரா இவ்வளவு பெரிய பதவியில் அமர்ந்தார் என்று ஆச்சரியப்பட்டு எல்லோரும் முகத்தின் மேலே விரல வைத்து உங்களை அனாந்து பார்க்கின்ற ஒரு காலத்திற்கே உயர்த்தப் போகின்ற இந்த விபரீத ராஜயோகம்
ஏனென்றால் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான புத பகவானும் குரு பகவானை பரிவர்த்தனை பெற்று நிற்பது நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கின்ற ஒரு காலம். இதை இன்னொரு வரையும் சொல்லுவார்கள், மறைந்த குரு நிறைந்து செய்வார் என்று கூறுவார்கள். அதேபோல் மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்றும் கூறுவார்கள். இது இரண்டுமே உங்களுக்கு கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் சரி, பணப்பட்டுவாடா ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் தொழிலில் உள்ளவர்களுக்கும், பணப்பட்டுவாடா செய்பவர்களுக்கும், கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. மேலும் அரசாங்கத்துக்கு அதிபதியான சூரிய பகவானை குரு பார்வையிட்டு அவரை அஷ்டமாதிபதியாக இருந்து 12 இருந்து குரு பார்வையிடுவதனால் விபரீத ராயத்தோடு உங்களை ஒரு அழகிய ஒரு பதவியில் அமர்த்த போகின்ற ஒரு காலம் இந்த 2026 எங்களுக்கு அடித்தது யோகம். மகர ராசிக்கு நிச்சயமாக எல்லாம் வல்ல குரு பகவான் அருளோடு இந்த ஆண்டு ஒரு அழகிய ஒரு பதவி கிடைக்க போகிறது. அதே போல் உங்களுக்கு தகுதிக்கேற்ற நீங்கள் நினைத்த இடத்தில் வீடு கட்டி குடி போகின்ற ஒரு காலம் வந்து விட்டது. உங்களுக்கு பணம் பல வழியில் வரும், கடன் பிரச்சனை தீரும், சொத்து பல வாங்குவீர்கள், பொன் பொருள் ஆபரணங்கள் சேரப்போகின்ற ஒரு காலமாகும். கூடா நட்பு கேடாய் விளையும் என்று கூறுவார்கள். கூட இருந்தவர் எதிர்கள் மறைவார்கள், சூழ்ச்சிகள் அகலும், விரோதிகள் ஓடுவார்கள், நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகின்ற ஒரு காலமாக இந்த மகர ராசிக்கு. ஏனென்றால் 2.5 ஆண்டிலே அனுபவிக்காதலே எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். யார் யாரை நம்பி மோசம் போனீர்களோ அவர்களே உங்களை விட்டு ஒதுங்கி விடுகின்ற ஒரு காலமும், அவர்களால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கி நல்ல பலன்கள் இனி உங்களை தேடி வருகின்ற. ஏனால் உங்கள் ராசிக்கு அற்புதமான கிரக சேர்க்கை சேர்ந்து இருப்பது நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தும். மேலும் நீங்கள் எண்ணிய அனைத்துமே இந்த ஆண்டு ஈடேறப் போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குவதும், பழைய பிளாட் விற்று புதிய பிளாட் வாங்குவதும், அதிலே தொழிலுக்காகவும், இப்படி பல நீங்கள் ஆராய்ச்சியோ இல்லை கற்பனை செய்து அது நடப்பதோடும், நீங்கள் திருமணம் தள்ளி போய்கின்றதும் நல்ல தகுதிக்கேற்ற வரன் கிடைப்பதும், நீண்ட நாள் புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தான பாகியம் கிடைப்பதும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும், நீங்கள் என்ன உழைத்து லாபமே இல்லாமல் இருந்தீங்களோ உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை ஆதாயத்தையும் அள்ளி தர வல்ல இந்த ஆண்டாக அமையப்போகிறது. மொத்தத்திலே வெற்றி கொடி நாட்டுகின்ற ஒரு காலம் என்றே சொல்லலாம். பொதுவாக இரும்பு சம்பந்தப்பட்டது, மர சம்பந்தப்பட்டது, வாகன சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சார்ந்து, கலைத்துறை, இன்னும் இப்படி என்னென்ன துறையில் இருக்கின்றீர்களோ அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தும் அள்ளி தர. ஒரு வாகனம் வைத்திருப்பவர்கள் பல வாகனம் வாங்குவதும், மேலே ஒரு வீடு வைத்திருப்ப பல வீடு கட்டுவதும், வெளிநாட்டில் சென்று உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, கொடுக்கல் வாங்கல் இதை நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு அணுகலத்தை ஏற்படுத்தும். வழக்குகளில் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகின்ற ஒரு காலமாகும். நீங்கள் செய்யும் தொழிலே ஒரு சரித்திரம் படைக்கின்ற ஒரு காலமாகும். அரசியலிலே கொடிகட்டி ஒரு அழகிய பதவியில் அமர்கின்ற ஒரு காலமாகவும் உங்களுக்கு அரசாங்க பதவி காத்து கொண்டிருக்கிறது. இந்த 2026 ஆண்டு மகர ராசிக்கு பெரிய விடுதலை, 7.5 சனி விடுதலை, அற்புதமான விபரீத ராஜயோகம் அள்ளி தரப்போகிறது. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு கேட்டது அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு காலம். பணம் பல வழியிலே வந்து கொண்டே இருக்கும், கடன் சுமை நீங்கும், மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். ஒரு அரசாங்க பதவியில் அமர்வது உறுதி என்று நீங்கள் இந்த ஆண்டு முடிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் நினைக்கின்ற அனைத்து வெற்றி மேல் வெற்றி குவிகின்ற ஒரு காலமாக இந்த ஆண்டு அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.